காலை மன்னா ஏப்ரல் 19. உடன்படிக்கையை காக்கும் உன் தேவனைக் காண்பி. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரவிருக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பயங்கரமான கார்மேகங்கள் வானில் எழும் காட்சிக்கு 7 நிறங்களுடைய வானவில் எழில்மிகு கவர்ச்சியுடன் வானில் தோன்றும் காட்சி ஈடு செய்கிறது. ஆகாயத்தில் கார்மேகங்கள் ஒன்று சேருகையில்தான் எழில்மிக்க வானவில்லை நாம் காணலாம். இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மை அடங்கியுள்ளது. கார்மேகங்கள் போன்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்கும் போது மட்டுமே நமது ஜீவியமானது உலகிற்கு தெய்வீக அழகை வெளிப்படுத்தக்கூடும். தேவனுடைய நீ செய்துள்ள உடன்படிக்கைகளில் நீ எந்த அளவிற்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறாய் என்பதை உன் சோதனை வேளைகளிலேயே நீயும் மற்றவர்களும் கண்டு கொள்ள முடியும். உன் சோதனைகளிலேயே நீ எந்த உலோகத்தலமானவன் என்பதும் உன் தேவன் யார் என்பதும் நிரூபிக்கப்படக்கூடும். அப்பொழுது மட்டுமே உடன்படிக்கையை காக்கும் உன் தேவனின் தன்மையை நீ உலகிற்கு காண்பிக்கக்கூடும். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் எரிக்கிற அக்கினி சூளையில் இடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாருங்கள். அதுவரையிலும் நேபுகாத் நேச்சாரால் அவர்களுடைய தேவனை அறிந்து கொள்ளவோ காணவோ முடியவில்லை. ஆனால் அவர்கள் அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட போதே தேவபுத்திரனுக்கு ஒப்பானவர் அவர்களோடு உலாவுவதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆம், தங்களுடைய அக்கினி சோதனையில்தான் தங்களோடு உலாவும் ஜீவனுள்ள தேவனை அவர்களால் தேவனை அறியாத புறஜாதி ராஜாவுக்கும் தேசத்திற்கும் விளங்க பண்ண முடிந்தது. அவர்கள் தங்களுடைய தேவனோடு செய்திருந்த உடன்படிக்கையை எல்லாராலும் காண முடிந்தது. அவர்கள் தங்கள் உறுதியான தீர்மானத்தை தளரவிட்டிருந்தால் தங்கள் தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாய் இருப்பார்கள். அன்பான தேவபிள்ளையே, உன்னுடைய அக்கினி சோதனைகளில் உன் தேவனை நீ உலகிற்கு காண்பிக்கிறாயா? உனக்கும் உன் தேவனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை மற்றவர்களுக்கு நீ காண்பிக்கிறாயா? தமது உடன்படிக்கையை காப்பதில் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை உன் ஜீவியத்தில் அவர்கள் காணக்கூடியவர்களாய் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 19th, 2026. Show your covenant-keeping God. It shall come to pass, when I bring a cloud over the earth, that the bow shall be seen in the cloud. Genesis chapter 9, verse 14. The sight of the dark, formidable clouds rising in the sky is compensated by the entrancing beauty of the multicolored rainbow. It is when dark clouds gather in the sky that we can see the beautiful rainbow. There is a great spiritual truth in this. Only when we face clouds of trials and difficulties can our lives manifest beauty to the world. It is in your trials that both you and others can see how true you are to the covenants you have made with God. It is in your trials that you prove your mettle. It is then that you show to the world the covenant-keeping nature of your God. Look at Shadrach, Meshach, and Abednego. Till they were put into the furnace, Nebuchadnezzar could not see their God. But as soon as they were thrown into the fire, he could see the Son of God walking with them. Yes, only in their fiery trial could they show the pagan king and his kingdom that there was a living God walking with them. Everyone could see their covenant with their God. If they had relented, they would have miserably failed their God. Dear child of God, are you showing your God to the world in your fiery trials? Are you showing others the covenant between you and your God? Are they able to see in your life God's faithfulness in keeping His covenant? May God bless you.